டாப் 4ல இருக்க டீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சறுக்கிட்டு இருக்கு. ஆர்சிபி இந்த டைமும் பேக் டு பேக் கப் அடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தாங்க. பேக் டு பேக் வந்து தோத்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடியோட தோத்தாங்க. இன்னைக்கு வந்து ஓரளவு பார்த்தீங்கன்னா 200லாம் ஈஸியாக சேஸ் பண்ணி ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். குறுக்க அந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி மழையெல்லாம் பெய்ஞ்சிட்டு இருந்து, அப்படி இருக்கும் போதும் அவங்கள்ட்ட இருக்க பேட்டிங் லைனப்பை நின்னா கூட 300 அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆர்சிபி சேசிங்கில் தோத்துருச்சா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து 9 ரன் வித்தியாசத்தில் தோத்துட்டாங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா வந்து எனக்கு வந்து படலை. இது எல்எஸ்டிக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம். 10வது இடத்துல கொஞ்சம் துள்ளூர் விட்ட மாதிரி தெரியலாம். ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி 4 மேட்ச் தான் தோற்றுருக்காங்க. இன்னும் 1-2 மேட்ச் அவங்க ஜெயிச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் வந்து போயிடுவாங்க. ஆனால் கீழே இருக்க மும்பைக்காக இருக்கட்டும், சிஎஸ்கேவாக இருக்கட்டும், மும்பையோட சிஎஸ்கே ஜிடிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தோக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக பார்க்கப்படுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். மேட்ச் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக்கே பண்ண மாட்டீங்க. நீங்கள் லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும். ஹைப் இருக்கவங்க ஹைப்பை கூட தட்டி விடுங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆர்சிபி எல்எஸ்டி மேட்ச்சு இன்றைக்கி உண்மையிலே மழை மட்டும் வராமல் இருந்தால் இன்னுமே தரமாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. 14வது ஓவரில் மழை வந்து அப்புறம் ஒரு ஓவரை குறைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாச்சு. அப்படி இருந்துமே கடைசியில் வந்து ரிஷப் பண்ட் வந்து ஒரு உரின்னு உரிச்சு விட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு பார்த்திங்கன்னா 200க்கு மேலே வந்து டார்கெட்டை வந்து கொண்டு போயிட்டார் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி வந்து டாஸை ஜெயித்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா பவுல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜத் பட்டிதார் வந்து முடிவு பண்ணார். அதன்படி மார்ஷு என்ன போட்டு கொளுத்தி எடுக்கிறார். கிட்டத்தட்ட 111 ரன் ட்ரிபிள் 1 நாமத்தை போட்டு விட்டார் வந்து ஆர்சிபிக்கு. கூட்டு பார்த்தீங்கன்னா 9 6 9 4ஓட பிரித்து எடுத்துட்டாப்புல மனுஷன். அவர் கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து மேட்சை கொண்டு போயிட்டார். அதனாலே என்னவோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்கெட் வந்து போயிடுச்சு. இல்லைன்னா ஒரு 20 ரன் கம்மி பண்ணியிருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கான பாசிபிள் இருந்துச்சு. அவரால் தான் இவ்வளோ போச்சு. அதுக்கப்புறமேட்டு ஓரளவு கடைசியில் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு என்னடா 200 டச் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரிஷப் பண்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு ஃபார்மில் இருக்க மாட்டேங்கிறாரு. போன மேட்ச் தான் பூரான் விளாண்டாரு, இந்த மேட்ச் பூரான் அடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பூரான் வந்து ஒரு டீசெண்டான நாக்கை வந்து ஆடிட்டு போனார். பின்னாடி போயிட்டு ஒரு கேட்ச் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா தலையை வந்து இன்னுமே அடிச்சிருந்துருப்பார். கடைசி கட்ட ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா 10 பாலில் 32 ரன் வந்து பார்த்திங்கன்னா அடித்தனால தான் கிட்டத்தட்ட 209 ரன் வந்து பார்த்திங்கன்னா போச்சு. இல்லை அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருந்துச்சு. இப்போல்லாம் ஸ்ட்ராட்டஜியே மாற்றிட்டாங்க. மார்க் அவன் கடைசியாக இறக்கி விட்றாங்க. ரிஷப் பண்ட் கொஞ்சம் முன்னாடி வராரு. என்ன ஸ்ட்ராட்டஜின்னு தெரியல, ஒர்க்கானா பிரச்சனை கிடையாது. இப்போ எல்எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு பார்த்திங்கன்னா நாங்கள் அலைவாக இருக்கோம், நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லை. லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்த மும்பையோட ஒரு மாதிரியாக தோத்தாங்க. ஆனால் அவங்களுக்கும் மும்பையும் பார்த்திங்கன்னா ஒரே லெவலில் தான் இருக்காங்க. ஜெயிச்சும் வாய்ப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. புவனேஸ்வர் குமார் இன்றைக்கி விக்கெட்டுகள் எடுத்தாலும் 34 ரன் பக்கம் கொடுத்துருந்தாரு. அவங்க டீமில் வந்து ரஷீத் சலாமா இருக்கட்டும், ஹெய்சல்வுட்டாக இருக்கட்டும் எல்லாம் தலா ஒரு விக்கெட் பக்கம் எடுத்திருந்தாங்க. ஆர்சிபி இந்த சேஸை வந்து கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிடும். நீங்களே பாருங்கள், மிடில் ஆர்டரில் வந்து ஆர்டர் சூப்பராகவே இருக்குது. ஓப்பனிங் வந்து விராட் கோலி வந்து பார்த்திங்கன்னா சேஸ் மாஸ்டரு, பெத்தல் நல்லா தான் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது சூப்பராகவே முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் ஃபஸ்ட்டு ஓவரில் சம்மி வந்து பார்த்திங்கன்னா பெத்தலோட விக்கெட் எடுக்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸ் யாதவ் வந்து விராட் கோலியோட விக்கெட் எடுக்கிறாரு. இதில் டக் ஆகுறாரு. ரன் எதுவுமே அடிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி வந்து அவுட் ஆகுறாரு. என்னடா பவர் பிளேலேயே முடிச்சிட்டாங்க, இவங்க என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிற மாதிரி படிக்கல்லும் வந்து பார்த்திங்கன்னா பட்டிதாரும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பில்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. அவங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவு வந்து கொண்டு போக முடியுமோ அந்தளவு கொண்டு போயிட்டாங்க. 2 பேருமே ஓரளவு பார்த்திங்கன்னா இன்டென்ட்டோட விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க இருக்க வரையுமே எனக்கு தோணுச்சு ஆர்சிபி இன்னைக்கு ஜெயிச்சிரும் போல இருக்குது, இன்றைக்கி ஜெயிச்சாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பொசிஷன் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருந்தேன். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட விக்கெட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு போகிற மாதிரி போகுது. அப்புறம் ஜித்தேஷ் சர்மா வந்து பார்த்திங்கன்னா அவருமே வந்தோடனே வந்து அவுட் ஆகுறாரு. அப்புறமேட்டு டிம் டேவிட் வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் பிளேயராக வந்து இறக்குறாங்க. அவர் ஒரு இன்டென்ட்டோட சூப்பராக 17 பாலில் 4 4 3 6 வர அவர் சூப்பராக விளையாண்டு கொடுக்குறாரு. இவங்க டீமில் கேப்டன் வந்து எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பொறுப்பாக விளையாடுறாரு. இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 6 6 தலைவிந்தர் 6 மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகமாக அடிச்சிருக்காரு. 31 பாலில் 61 ரன்னு கிட்ட அடிச்சிருந்தாரு. அந்த மாதிரி அழகாக போயிட்டுருக்கப்ப பார்த்திங்கன்னா குணால் பாண்டியா வந்து அவருமே இன்டென்ட்டோட விளையாடுறாரு. ஒரு 28 ரன்னு பக்கம் தேய்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரெக்கவர் ரன் ரேட் எவ்வளோ போகுது அப்படின்னா
14 பாலுக்கே 40 அந்த மாதிரி வந்து போகுது. கிட்டத்தட்ட ஒரு ஓவருக்கே 15 ரன் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி போயிருச்சு. எனக்கு இந்த 54 பால்லே 100 இருக்கும்போதே நான் பார்த்தேன். 100, 104 இருக்கும்போது கரண்ட் ரன் ரேட் வந்து 10 கிட்ட இருந்துச்சு. ஆனால் அடிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவருக்கு வந்து 12 ரன் இருந்துச்சு. அங்கே விக்கெட்டுகள் போக ஆரம்பிக்குது. அங்கேயே ஒரு 4, 5 சிக்ஸை போட்டு கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 கீழே இறக்கி இருந்திருக்கலாம். இல்லை ஒரு 9 கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்சிபியெல்லாம் அந்தளவு பண்ண முடியாமல் போயிருச்சு. அதில் விக்கெட்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா, படபடன்னு விடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ரொமாரியோ செஃபர்டு இருந்தாலுமே கூட, ஏன்னா தலைவனை பற்றி நம்மளுக்கு தெரியும். 150 ரன் தான் வந்து ஆர்சிபி அடிச்சிருப்பாங்க. கடைசி 2 ஓவர் 3 ஓவரில் 200, 220க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிடுவார். அவர் இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்தளவு முடிக்க முடியல. கடைசி ஓவருமே ரொம்ப ட்ரை பண்ணாங்க. நோபால்லாம் கூட போட்டாங்க. பார்த்தீங்கன்னா, திக்வேஷ் ராத்தியோட ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓவராலாக பார்க்கும்போது 9 ரன் வித்தியாசத்தில் ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா தோத்துட்டாங்க. அவங்க சூப்பராக வந்து எல்எஸ்சி ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சாலுமே எனக்கு என்னமோ பிரயோஜனம் இருக்க மாதிரி தெரியல. பிரின்ஸ் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டு 3 விக்கெட் படுத்து எடுத்திருந்தார். ஒரு சபாஸ் அகமது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தார். அப்புறமேட்டு திக்வேஷ் ராத்தி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் சமி பார்த்தீங்கன்னா பவர் பிளேலேயே வந்து சூப்பராகவே விக்கெட் எடுத்திருந்தார். இதன் மூலியமாக ஆர்சிபி வந்து அதே நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா தக்க வைக்கப்பட்டிருக்காங்க. எல்எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 10வது இடத்துல தான் இருக்காங்க. ஆர்சிபி இன்றைக்கி ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா 3வது இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் போயிருந்திருப்பாங்க. அதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா பறிபோன மாதிரி தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் டேபிளை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும். எஸ்ஆர்எஸ் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்காங்க. 4 போட்டி தோற்றுருக்காங்க. இன்னும் 3 போட்டி இருக்குது. 3ல் 2 ஜெயிச்சா கூட 18 பாயிண்ட் அவங்க வாங்கிடுவாங்க. அதே மாதிரி பிபிகேஎஸ் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் வந்து நல்லா ஜெயிச்சிட்டு வந்தாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா பேக் டு பேக் தோக்குறாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. 3 மேட்ச் தோற்றுருக்காங்க. அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மேட்ச் அந்த மாதிரி ஜெயிச்சாங்கன்னாவே அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 பக்கம் போயிடுவாங்க. அதனால் அவங்களும் என்னை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ஆர்சிபி ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம். ஆர்சிபி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 போட்டி இருக்குது. இப்போ 12 பாயிண்ட் ஆகிட்டாங்க. ஒரு 4 போட்டியும் ஜெயித்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 பாயிண்ட் வருது. ஒரு 3 போட்டி ஜெயித்தா கூட 18 பாயிண்ட் வருது. 2 ஜெயிச்சா கூட 16 வருது. அதனால் அவங்க உள்ளே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அப்புறம் ஆர்ஆரை பார்க்கும்போது அவங்களுமே வந்து 12 பாயிண்டில் இருக்காங்க. அவங்களுமே உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஜிடியுமே அதே மாதிரி தான் உள்ளே போனதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்புறம் சிஎஸ்கேக்கும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்க மாதிரி தான் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்க ஏதோ ஒரு டீம் ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு அப்படின்னா சிஎஸ்கேக்கும் ஜிடிக்கும் பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. 2 டீம் ஸ்ட்ரகிள் பண்ணுற பட்சத்தில் இந்த 2 டீமும் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள். ஆர்சிபி வந்து பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டு இருந்தாங்க. இப்போ 2 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தோற்றுருக்காங்க. இவங்க பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது ஆர்சிபி போயிடும் அப்படின்ற மாதிரி தான் கணிக்கப்படுது. இவங்கெல்லாம் சறுக்குனாங்க மேலே இருக்க டீம் அப்படின்னா கீழே இருக்க டீமுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. எல்லா போட்டிகளுமே ஜெயித்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா மும்பைக்கு வந்து 14 பாயிண்ட்டுகள் தான் கிடைக்கும். மேலே இருக்க டீம் எல்லாமே வந்து ஒரு போட்டிகள் ஜெயித்தா கூட வந்து பார்த்திங்கன்னா 14 பாயிண்ட்டை வந்து ஈஸியாக எட்டிடுவாங்க. அவங்க போகிறது வந்து $1 மில்லியன் கொஸ்டின் தான். போவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஆனால் சிஎஸ்கேக்கு ஒரு வாய்ப்பு இருக்க மாதிரி நான் பார்க்குறேன். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.